இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கேள்வியும் பதிலும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. யோவான் 20:15 இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு ஸ்திரீ அழுது கொண்டு இருக்கிறார். அவள் மரித்த இயேசுவை தேடுகிறார். அடக்க பண்ண இடத்திலே சென்று அவள் இயேசு இல்லை என்று அறிந்து அழுகிறார். இந்த பெண் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு, மகதலேனா மரியாள். இந்த மரியாளை குறித்து வேதாகமத்திலே ஒரு சில இடங்கள்ல தான் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மரியாள், இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டோட்ட கேட்டு கல்லெறியப்பட்ட இடத்துல கர்த்தர் அவரை மன்னித்து அனுப்பி அந்த ஸ்திரீயும் இவளும் ஒன்று என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டுடைய பாதத்திலே எண்ணெய் பூசுகிறார், அந்த ஸ்திரீ இவளும் ஒன்று என்று சிலர் ஒப்பிடுகிறார்கள். விபச்சார ஸ்திரீயோ பாவியான ஸ்திரீயோ அல்ல. இந்த மகதலேனா மரியாள் அங்கே அவளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 8:2 போடப்பட்டிருக்கு. அவளுடன் இருந்த 7 பிசாசுகளை துரத்தி விடுகிறார். அதன் பின்பு இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீஷின்னு சொல்லலாம். அவள் விபச்சாரியோ எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு பெண் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அநேக காரியங்களை சொல்கிறார்கள் இந்த மகதலேனா மரியாளை குறித்து. ஆனால் இந்த மரியாள் ஆண்டவரோடு இருந்த ஒரு ஸ்திரீ, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை பின்பற்றினார். இப்போது இயேசுவை பிடித்து கொண்டு போகிறார்கள். அங்கேயும் அவன் இருக்கிறார். அங்கே என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறார். இங்கே பிலாத்து ஒப்பு கொடுக்கிறார். சிலுவையில் அறைவதற்கு அப்போ அந்த இடத்துல இருக்கிறார். அவர் தண்டனை அவர் பெற்றுக்கொண்ட இடம் என்று சொல்லி அடிக்கப்பட்டு அவமானப்பட்ட இடம், எல்லா இடத்திலையும் இந்த மகதலேனா மரியாள் நிற்கிறார். இப்போது ஆண்டவர் மரித்து விட்டார். அங்கே இரவிலே அவர் அதிகாலை எழுவதற்கு முன்பதாக இருட்டோடு எழும்பி ஓடுகிறார். அங்கே போய் பார்க்கும்போது இயேசுவை காணவில்லை. உடனே வேதாகமத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கோம். போய் முதலாவது பேதுருட்ட போய் சொல்றான். பேதுரும் இயேசுவோடு அன்பாயிருந்த சீஷன்ட்ட போய் சொல்றான், இப்படி ஆண்டவர் வைத்த இடத்தை அறியல. இப்போது ஓடி வருகிறார்கள். பேதுரு அவன் ஓடி வந்து அவன் அன்பாயிருந்த சீஷன் முந்தி கொண்டு ஓடி வந்து பார்க்கிறான். அங்க இல்லை, யாரும் இல்லை. இப்போது சீஷர்கள் அறியல. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்பது சீஷர்கள் அறியவில்லை. நடந்த சம்பவம் என்னன்னா, சீஷர்கள் போய்விட்டார்கள். அந்த மகதலேனா மரியாள் மட்டும் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். துக்கம், இழப்பினால் வரும் துக்கம். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட இழப்பினால் வந்த துக்கம் வந்து இருக்கிறதா? ஏன் இந்த மரணம், ஏன் இந்த இழப்பு என்று சொல்லி தெரிந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீடு சந்திக்கும் போது அவங்க வீடு அடைக்கப்பட்டிருந்தது. அப்போது நாங்கள் விசாரிக்கும் போது சொன்னாங்க, ஒரே மகன் என்னுடைய நண்பர்களோடு பைக்ல செல்லும் போது அவன் அந்த பாலத்துல தான், இந்த எங்க ஊர்ல மேல செல்ற அந்த பாலத்துல தான் அவன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து விட்டான். 2 வருடம் ஆகிறது. அவங்களால வெளியே வர முடியல. துக்கம், பாரம். இந்த ஒரு இழப்பு துக்கத்தை கொண்டு வருகிறது, பாதிப்பை கொண்டு வருகிறது, சுய நினைவை இழக்க செய்கிறது, அவர்களையும் பாதிக்கிறது, மற்றவர்களையும் பாதிக்கிறது. இந்த இழப்பினால் அநேகர் பாத்தீங்கன்னா கணவர் இழந்தது நினைச்சு 7 வருஷம் 8 வருஷம் கண்ணீர் வடிக்கிறாங்க.
துக்கம். இந்த துக்கத்திற்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை. இங்கே துக்கப்படுகிறாள். இங்கே மகதலேனா மரியாள் துக்கப்படுகிறாள். அங்கே அவளுடைய துக்கத்தை அங்கே அவன் அழுது கொண்டிருக்கும் போது அவன் கீழே குனிந்து பார்க்கிறார். அழுது கொண்டே பார்க்கிறார். அந்த இயேசு இருந்த அந்த கல்லறையில கீழே குனிந்து பார்க்கும்போது 2 தூதர்களை பார்க்கிறார். ஒரு தூதன் தலைமாட்டிலும் இன்னொரு தூதன் கால் மாட்டிலும் சொல்றான், ஏன் அழுகிற அந்த ஸ்திரீயை பார்த்து? அந்த வசனம் சொல்கிறது, அவன் சொல்றான், அவர் போய் கேட்டோனே வசனம் இங்கே போடப்பட்டிருக்கு யோவான் 20:14, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருக்கிறாள். ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவளை பார்த்து மரியாளே என்று கூப்பிடுகிறார். அவள் ரபூனி என்று சொல்லி போதகரே என்று இயேசுவை கண்டு கொண்டு விட்டார். இன்னும் வசனத்துல இங்க போடப்பட்டிருக்கிறது யோவான் 20:18, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். ஓடுறா, எவ்வளோ சந்தோஷம் இருங்க, எவ்வளோ சந்தோஷம். இங்கே அன்றைக்கு ஆண்டவர் வருகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்கிறது யோவான் 20:19-20 அங்கே வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் அன்றைக்கே சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்ல உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளும் கூட சில நெருங்கின உறவுகள் இழப்பின் நிமித்தம் நாம் துயரப்பட்டு கவலையோடு இருக்கலாம். ஒருவேளை உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவர் வந்து காண்பிக்கிறார். பாருங்க, என் கையை பாருங்க, சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். அவர் நமக்கு சமாதானத்தை அருள் செய்வார். இந்த காரியங்களை எல்லாம் ஒருவேளை அந்த சூழ்நிலைகள், நம்மளுடைய மரணத்தை நினைத்து நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய உடனிருந்த நண்பர்கள் அவருடைய மரணத்தை நினைச்சு நம்ம இதே போல இந்த மகதலேனா மரியாளை போல துக்கத்தோடு நம்ம அழுது கொண்டிருந்தா கர்த்தர் இன்றைக்கு வருகிறார். நம்ம வீட்டிற்கு வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மளுடைய ஏக்கத்திற்கு பதில் தருகிறார். ஏன் என்ற கேள்விக்கு கர்த்தர் பதில் தருகிறார். அன்பின் அந்த சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே எங்களோடு பேசியிருக்கீங்க. ஒருவேளை இழப்பின் நிமித்தம் வருகின்ற கவலை பாரங்கள் இதெல்லாம் எங்களுக்கு மாற்றி போடுங்க. ஒருவேளை எங்களுக்கு ஒரு கேள்வி எழுதலாம், மகதலேனா மரியாளை போல ஏன் இந்த காரியங்கள் நாங்க அழுது கொண்டு இருக்கிறோப்பா, எங்க அழுகையின் குரலை கேட்டு நீங்க எங்களுக்கு இறங்கி வந்து சமாதானத்தை அருள் செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க, சமாதானத்தை அருள் செய்யுங்க. இந்த வேளையில எங்களையும் ஆவி ஆத்மா சரித்து உடைய கரத்துல ஒப்புக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், உண்மையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை